ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நண்பர்கள் சில பேர் ஏன் மருந்து அடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை நீங்களே பாருங்கள், எந்த அளவுக்கு புழு இருக்குது, எப்படி இலையெல்லாம் கடித்து சாப்பிட்டு வச்சுருக்குன்ட்டு. இந்த மாதிரி புழு இருக்கிறதுனால தான் நம்ம மருந்து அடிக்கிறோம். அது புழு கண்ட்ரோல் ஆகணுன்ட்டு. ஒரு இலையிலே எவ்வளோ இருக்குது பாருங்கள். அது செடி வயல் ஃபுல்லாக எந்த அளவுக்கு இருக்கும். அது கொஞ்சம் விட்டால் வளர்ந்து ஃபுல்லாக டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும் செடியை. அதனால தான் நம்ம மருந்து அடிச்சிருக்கோம். இதை கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்த புழு இப்போ சின்னதாக இருக்குது. இது ஒரு 4-5 நாள் ஆச்சுன்னா நல்லா இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு பெருசாகிடும். பெருசு பெருசாகி கீழே விழ ஆரம்பிச்சிடும். அங்கங்கே நவர ஆரம்பிக்கும். நான் எல்லா செடிக்கும் பரவும். அதுலேருந்து மற்ற வயலுக்கு பரவ ஆரம்பிக்கும். பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால தான் நம்ம மருந்து அடிக்கிறோம். மருந்து அடித்தா புழு கண்ட்ரோல் ஆகும். செடிக்கும் நல்ல எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி கிடச்சி நல்லா ஈல்டு, பூ வச்சு நல்லா ஈல்டு அதிகமாக கிடைக்கும். அதனால தான் மருந்து அடிச்சிருக்கோம். நண்பர்கள் சில பேர் கேட்டாங்க, அதுக்காக தான் அது ரெண்டுத்தையும். விவசாயிகளுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.